தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும் நிலையில் இதுவரை சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மதுபானம், இலவச பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூரைச் சேர்ந்த குடும்பத்தினர் திருமணத்திற்காக பழைய நகைகளை மாற்றி புதிதாக வாங்குவதற்கு 25 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாயுடன் சென்னை சென்றுள்ளனர். ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி பட்டறை பெரும்புதூரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். இதனால் கடும் வேதனையடைந்த திருமண வீட்டார் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இதேபோல் பூந்தமல்லியில் உரிய ஆவணங்களின்றி பைக்கில் எடுத்துச் செல்லப்பட்ட 27,50,000 ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் துபாயிலிருந்து சொந்த ஊருக்கு வந்திருந்தார். அவரது காரை அதிகாரிகள் சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி வைத்திருந்ததாக 1,85,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். துபாயில் வேலை செய்து சம்பாதித்த பணத்திற்கு எப்படி கணக்கு காட்டுவது என ராஜேஷ் வேதனை தெரிவித்தார். வர்ற வழியில் இப்போ எலெக்ஷன் ரூல்ஸ்ன்னு சொல்லி கையில் இருக்கிற கேஷுக்கு என்ஆர்ஐ கையில் என்ஆர்ஐ பணம் வச்சு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துருக்கு. அவசியம் இல்லாமல் மறுபடியும் இப்போ அலையணும். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 40 அரிசி மூட்டைகளை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் சுமார் 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 53 ஐம்பொன் மற்றும் பித்தளை சிலைகளுக்கு ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் காரில் சென்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த சந்தீப் என்பவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பண நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். தமது செலவுக்காக வைத்திருப்பதாக அவர் கூறிய போதும் தேர்தல் விதிகள் காரணமாக அதனை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இளைஞர் சென்ற காரை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கிய நிலையில் அப்பணத்திற்கு செல்போனில் இருந்த GST வரி செலுத்திய ரசீதை சமர்ப்பித்தார். அதனை அதிகாரிகள் ஆய்வு செய்து பணத்தை திரும்ப ஒப்படைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.